நீங்க ஓட்டு போட பூத்துக்கு போறீங்க, ஆனா அங்க உங்க பேரே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்படி லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களின் வாக்குகளை திட்டமிட்டு நீக்கியதாக ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதுவும் யார் மேல தெரியுமா? ஜனநாயகத்தை காக்க வேண்டிய தலைமை தேர்தல் ஆணையர் மேல. வரலாற்றில் முதல் முறையா அவரை பதவியை விட்டு தூக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் வந்திருக்கு. இதுக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன? இந்திய ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் தேர்தல் ஆணையம் இன்று ஆளும் வர்க்கத்தின் அடியாள் படையைப் போல் செயல்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை நடந்திராத ஒரு நிகழ்வு இன்று அரங்கேறியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி 193 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இது வெறும் ஒரு அதிகாரிக்கு எதிரான போராட்டம் அல்ல, இது பாஜக அதிகார மையத்திற்கு எதிரான இந்திய மக்களின் குரல். எதற்காக இந்த பதவி நீக்கம் நோட்டீஸ்? வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் லட்சக்கணக்கான தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டுள்ளன. இது தற்செயலானது அல்ல, ஜனநாயகத்தை விட அதிகார வர்க்கத்தின் நலனே முக்கியம் என்பதை காட்டுகிறது. அரசியல் அமைப்பு சட்டம் 324 பிரிவு 5 படி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கு நிகரான கடுமையான நடைமுறைகள் தேர்தல் ஆணையருக்கும் உண்டு. இது ஒரு புறம் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு வழிவகுத்தாலும், மறுபுறம் ஆளும் வர்க்கத்தின் தளத்திற்கு ஆடும்போது அவரை நீக்குவதை சிக்கலாக்குகிறது. 130 மக்களவை உறுப்பினர்கள், 63 மாநிலங்களவை உறுப்பினர்கள் என இந்தியா கூட்டணி மற்றும் இடதுசாரிகள் இணைந்து முன்னெடுக்கும் இந்த தீர்மானம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறைகூவல். சரி, இந்த தீர்மானம் கொண்டு வந்த பிறகு என்ன நடக்கும்? உச்சநீதிமன்ற நீதிபதியை எந்த நடைமுறையை பின்பற்றி நீக்குகிறோமோ அதே நடைமுறையைத்தான் தலைமை தேர்தல் ஆணையருக்கு பின்பற்ற வேண்டும். நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது இயலாமை ஆகிய 2 காரணங்களுக்காக மட்டுமே அவரை நீக்க முடியும். நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 இந்த சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் இதற்கான விசாரணை மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும். மக்களவையில் குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 50 உறுப்பினர்களும் கையெழுத்து சபாநாயகர் அல்லது தலைவரிடம் வழங்க வேண்டும். புகார் ஏற்கப்பட்டால் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் ஒரு சிறந்த சட்ட வல்லுநர் அடங்கிய 3 குழு அமைக்கப்படும். இந்த தீர்ப்பாயம் ஒரு நீதிமன்றத்தை போலவே செயல்பட்டு சாட்சிகளை விசாரிக்கும். சிறப்பு பெரும்பான்மை விசாரணை குழு குற்றச்சாட்டுகளை உறுதி செய்தால் தீர்மானம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். விதிமுறை 1, அவையின் மொத்த உறுப்பினர்களில் 50% அதிகமானோர் ஆதரவாக இருக்க வேண்டும், அல்லது அவைக்கு வந்து வாக்களிப்பவர்களில் 2/3 பங்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பு விளக்கம் அளிக்க வாய்ப்பு உண்டு என்றாலும் மக்கள் மன்றத்தில் அவரது நம்பகத்தன்மை ஏற்கனவே கேள்விக்குறியாகிவிட்டது. தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையான அமைப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அது ஆளும் வர்க்கத்தின் நலனுக்காக உழைக்கும் மக்களை வஞ்சிக்கும் கருவியாக மாறும்போது புரட்சிகர சக்திகள் மௌனம் காக்க முடியாது. 25 தேர்தல் ஆணையர்கள் பார்த்திராத இந்த பதவி நீக்க தீர்மானம் இன்று ஞானேஷ்குமாருக்கு எதிராக திரும்பியிருப்பது ஒரு எச்சரிக்கை மணி. ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டால் அதிகார வர்க்கத்தின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும், மக்களின் வாக்குரிமையை மீட்டெடுக்கும். இது ஒரு தனிநபருக்கு எதிரான போர் அல்ல, ஜனநாயகத்தை விழுங்க துடிக்கும் பாசிசத்திற்கு எதிரான அரசியல் போராட்டம். இந்த காணொளி பிடித்திருந்தால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.